ரூபாய்க்கு அஸ்தவா போட்டுக்காரு இன்னமும் அவங்க வந்து ஒத்தியும் கரையும் கூட வைக்கல. ஆனால் அவங்களே பார்த்துக்கிறாங்க. பங்குக்கு விட்டுருக்காங்க பாட்டத்துக்கு 2 முறை 3 முறைக்கு பங்குக்கு அவங்க நம்ம செலவு எல்லாமே அவங்களே பார்த்துக்குறாங்க. பார்த்துக்கிறது வருஷத்துக்கு 2 முறை வந்து கொடுத்துருது. நீ நெல் அறுவடை பண்ணிவிட்டு பருத்தி போட்டுக்காரப்பா. பருத்தி மட்டும் நெல் போடாமல் பருத்தியே போட்டுக்காங்க. வித்தது பிறகு நம்மகிட்ட எப்படி சொல்ல முடியும்? ₹1,00,000 இப்போ தாவா வெறும் மிளகா தான் போட்டு இதுலேருந்து அந்த கடைசி வரை என்ன சவா இது இந்த குட்டு எது சவா யார் விட்டு உங்கள் விட்டு தான் இது யார் விட்ட இருக்குது? முனிஷ் அதுகிட்ட தான் இருக்குது. மாறி மாட்டேன் ஒரு இடம் தான் சொன்னாங்க. இந்த வயலும் சேர்த்து அதுகிட்ட இருக்குது. இதுலேருந்து இந்த வரப்புலேருந்து அந்த கரை வரையில் அப்படியே இந்த பருத்தி இருக்கிறது பூரா அதை தான் ஒன்றா வச்சுட்டு ஒன்று இந்த பருத்தி போட்டிருக்க நீ ஒன்று இதுன்னு சொல்லிடலாமே. இதை தான் கூடவே கேட்கலாமே ஸ்தவா. 2 வயல் சும்மா தான் போடணும். விவசாயம் பண்ண முடியாது. அந்த இது வேப்பஞ்சிவா அவ்வளோ பற்றி உங்கள் தாத்தா இருக்கா இல்லையா? இல்லை நின்று போடப்பட்டாரு. அதில் உங்கள் தாத்தாவை சோளம் கம்பு எள்ளு எது இங்கே சோளம்லாம் போடுவாள் ஸ்தவா. ஆமாம், சோளம் கம்பு எள்ளு கேப்பை இதுதான் போடுவார். அதில் அந்த புஞ்சியில் நெல் வராது. அது